தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குறுஞ்செய்தி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்ப பெறாவிட்டால் அவரது கார் மீது லாரி ஏற்றி கொன்று விடுவதாக அடையாளம் தெரியாத அந்த நபர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மிரட்டல் குறித்து பெரிதாக கவலைப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயக முறையிலும் நாகரீகமான வகையிலும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மிரட்டல் விடுத்த நபரின் வழிமுறை கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள அவர், தேர்தல் ஆணையம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக முறைப்படி அமைதியாக தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டுமே தவிர ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு தேர்தல் களத்தை சந்திக்க கூடாது. ஆக இத்தகைய செய்திகள் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆக இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதும் ஒரு நாகரிகமான அரசியல் தமிழகத்திற்கு தேவை என்பதும், அரசியல் களம் என்பது ஜனநாயக களமாக அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு போர்க்களத்தை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற ஆதங்கமும் எனக்கு இருக்கிறது.